4 டிஜிட் மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் எழுதிக்கிறோம். 81 ஏதோ ஒரு நம்பர் எழுதிக்கிறோம் ரேண்டமாக. இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 டிஜிட்டை மல்டிப்ளை ஃபஸ்ட் இந்த 1ஆல் இந்த ஹோல் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். அப்புறம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி எழுதுவோம். இது பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்டாக இப்படி இவ்வளோ டைமெல்லாம் எடுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாக எப்படி ஒரே ஸ்டெப்பில் எழுதுறது, ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்டாக என்னென்னா பேங்க் எக்ஸாம் இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம ஸ்பீடாக அந்த மேக்ஸை போடுறதுக்கு நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 4 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட். இதுக்கு ஒரு பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 4 டிஜிட் இருக்குன்னா இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். 4 டிஜிட் ரெண்டையும் எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த லாஸ்ட் டிஜிட் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது லாஸ்ட் இருக்க 3 நம்பர்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிக்கணும். லாஸ்ட்டு 4th ஸ்டெப் என்னென்னா 4 டிஜிட்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். 5th ஸ்டெப் என்னென்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். ஃபைனலாக ஃபஸ்ட்டு டிஜிட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு சம் நான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேட்டர்ன் படி நான் லென்த்தாகவே சொல்ல போகிறேன். இதில் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு என்னது லாஸ்ட் இந்த 2 டிஜிட்டையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னு சொன்னேன். கரெக்டாக லாஸ்ட் இந்த 2 டிஜிட்டும். அப்போது 1 × 0 1 × 0 0 என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இப்போ இந்த 0வை இப்படியே எழுதிக்கிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா லாஸ்ட் 2 டிஜிட்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 6ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 6 1 சார் என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி 8 0 சார் என்ன கிடைக்கும், 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 6 + 0 என்ன தான் கிடச்சிருக்கு, 6 தான் கிடைக்கும். இங்கே எழுதிட்டோம். தேர்ட் ஸ்டெப் தான். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா லாஸ்ட் 3 டிஜிட்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 8 1 சார் என்ன கிடைக்குது, 8. 2 × 0 0 தான். 6 8 சார் 8 6 சார் என்ன கிடைக்குது, 48. கரெக்டா? இதை இனி ஆட் பண்ணிக்கிறோம். 8 + 8 16. இங்கே ரிமைண்டர் 1. 4 + 1 என்னது 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. நம்மளுக்கான ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். இப்போ இந்த 6ஐ மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? மீதி 5 ரிமைண்டராக ஞாபகமாக இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? இனி 4th ஸ்டெப் எழுதுகிறோம். ஃபோர்த்து ஸ்டெப் என்னது எல்லா டிஜிட்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். கரெக்டாக? இப்போது இங்கே 4 1 சார் என்னது 4. 3 × 0 0 தான். 8 8 சார் என்னது 64. 6 2 சார் என்னது 12. இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 + 4 8 8 + 2 10. ரிமைண்டரை இங்கே எழுதிருக்கோம். 6 + 1 7 7 + 1 என்னது 8 18 சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 5 நம்ம மீதியாக அங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அந்த 5 இது கூட ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 85. 85ல் இதுலேயும் 2 டிஜிட்டாக வந்திருக்கு. அதனால் நம்ம இங்கே சிங்கிள் டிஜிட் தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அப்போது இங்கே இந்த 5 எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 6 இது இருக்குது. இதில் 5 எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இங்கே ரிமைண்டர் என்னென்னா 8ஆக இருக்குது. ஸ்டெப் என்னது, இங்கே ஃபஸ்ட்டில் இருந்து இருக்கக்கூடிய 3 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். கரெக்டாக? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4 8 சார் என்ன கிடைக்கும், 32. 6 3 சார் 18. 8 2 சார் 16. கரெக்டாக? இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 16
66 வந்து கிடச்சிருக்கு. இனி வந்து அங்கே ரிமைண்டர் வந்து 8 கிடச்சிருக்கு. அந்த 8ஐ இதோட ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 6 + 14 74ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுக்கிறோம். 7 வந்து இங்கே ரிமைண்டராக இருக்குது. இனி வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 4 2s என்ன கிடைக்கும்? 8. 3 8s என்ன கிடச்சிருக்கு? 24. இதை ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 32 கிடச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 7 வந்து ரிமைண்டர் கிடச்சிருக்கு. அந்த ரிமைனிங்கும் இதில் எழுதி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 39 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அப்போது இங்கே ஆல்ரெடி 4 5 6 6 0 இங்கே வந்து 9 கிடச்சிருக்கு. 9ஐ இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கரெக்டாக? இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 3s என்ன கிடைக்கும்? 12. இங்கே ஆல்ரெடி 3 வந்து ரிமைண்டர். 3 இது கூட போடும்போது 15 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. 15 கரெக்டாக ஆன்சர். இப்போது 15945660 இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா சம்முக்குமே பண்ணணும். இது வந்து லாங் ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை எப்படி ஒன் லைனில் எழுதலான்ங்கிறத அடுத்த சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு சம் ஈஸியாக ஒரு லைனில் எழுதுறத நான் வந்து எல்லாம் சொல்லித்தரேன். இந்த சம் எடுத்துப்போம். 3251. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 1s என்ன தான் கிடச்சிருக்கு? 4. கரெக்டாக? அப்புறம் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை லாஸ்ட் 2 டிஜிட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போது 5 4s என்னது? 20. கரெக்டாக? 3 1s 3. இப்போ என்ன கிடச்சிருக்கு? 23. ஆனால் நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு டிஜிட் தான் தேவை. அப்போ அதை இதில் எழுதிக்கிறோம். 2 வந்து ரிமைனிங். அதை ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஆல்ரெடி உள்ள 2 ரிமைனிங் இதில் இருக்கட்டு. இது கூட 2 4s 8. 2 1s 2. 5 3s 15. கரெக்டாக? இனி இதுவில் ஆட் பண்ணுறோம். 10 17 27 கிடச்சிருக்கு. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். 7. 2 வந்து ரிமைனிங். ஓகேவா? இதுலேயும் 2 ரிமைனிங் தானே, இதை எடுத்து எழுதிருக்கோம். இனி ஃபோர்த்து ஸ்டெப் என்னது? மொத்தமாகவே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக? 3 4s 12. 5 1s 5. 2 3s 6. 2 5s 10. இது எப்படி ஆட் பண்ணுறோம்? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10 15 35. இதுலேயும் 5 மட்டும் எடுத்துக்கிறோம். 3 வந்து ரிமைனிங். 3 இங்கே எழுதிக்கிறோம். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டையுமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போது 3 3s 9. 5 5s 25. 4 2s 4. ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 18 + 21 4. 1 மட்டும் எழுதிக்கிறோம். 1. இனி வந்து ரிமைண்டர் 4 இருக்குது. சிக்ஸ்த்து ஸ்டெப் அடுத்து. இப்போது சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 3 2s 6. 5 2s 10. என்ன கிடச்சிருக்கு? 20ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. 0 இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். 2 வந்து திரும்ப ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? இந்த 2 கூடாடி லாஸ்ட் ஸ்டெப்பு ஃபைனலாக வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 15. 15 + 2 வந்து என்னது? 17. இப்போது ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. கரெக்டாக? ஈஸியாக இருக்க ஒரு ஸ்டெப்பில் முடிச்சிட்டோமா? இது உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். இதை வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா?
இதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்குமே, இதே ஃபார்மேட் தான். எந்த நம்பர் தந்தாலுமே இதே ஃபார்மேட்டில் செஞ்சால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இதை வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இதை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா?